10 நாளுக்குள் நிறைவேறா பட்சத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை முன்பு பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தப்படும் என மதுரை மாநகராட்சிகள் புதிதாக இணைக்கப்பட்ட துப்புரவு பணியாளர் சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட 11 கிராம பஞ்சாயத்து துப்புரவு பணியாளருக்கு மொத்தம் ஊழியர்களின் 244 நபர்கள் மற்றும் பணி பதிவேடு ஆகிய உத்தரவுடன் மதுரை மாநகராட்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த பணியாளர்களை 15 வருடமாக சிறப்பு காலம் வரை ஊதிய பணியாளர்களை அவர்களுக்கு தேவையான அரசனை இருந்தும் கிராம பஞ்சாயத்து பணி செய்யும் போது 6வது ஊதிய குழு பணப்பலன் மற்றும் வீடு வாடகைப்படி சீருடை ஓய்வூதியம் வாரிசு வேலை பெற்று வந்தோம். ஆனால் மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட பின் 7வது ஊதிய குழு பணப்பலன் மற்றும் எந்த சலுகையும் இதுவரை வழங்கப்படவில்லை. இதை வழங்க அரசனைப்படி இந்த ஊழியர்களுக்கு 7வது ஊதிய வழங்க மதுரை மாவட்ட ஆட்சியர் மதுரை மாநகராட்சிக்கு உத்தரவு வழங்கியும் இதுவரை வழங்கப்படவில்லை. ஆகையால் நாங்கள் சிறப்பு காலமுறை ஊதிய பணியாளர்களுக்கு காலமுறை ஊழியர்களாக மாற்றி தருமாறு 15 வருடமாக மனு கொடுத்து வந்துள்ளோம். எங்களுக்கு இதுவரை எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. இது குறித்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மதுரை மாநகராட்சியுடன் புதிதாக இணைக்கப்பட்ட துப்புரவு பணியாளர்கள் சங்கம் சார்பில் அதன் தலைவர் மணிவேல் அவர்கள் தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்தனர். மேலும் அவர் தலைவர் மணிவேல் கூறுகையில் கடந்த 15 ஆண்டுகளாக மதுரை மாநகராட்சிக்கும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை நடவடிக்கைகள் இல்லை. எங்களது கோரிக்கை 10 நாளுக்குள் நிறைவேறாத பட்சத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை முன்பு பிச்சை எடுக்கும் போராட்டம் நடைபெறும் என அவர்கள் தெரிவித்தனர். கிராம பஞ்சாயத்தில் வேலை பார்த்து மதுரை மாநகராட்சியில் இணைக்கப்பட்டாங்க. இணைக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு 15 வருஷம் ஆச்சு. நாங்கள் சிறப்பு காலமர ஊதியம் வாங்கி தான் மாநகராட்சிக்குள்ளே உள்ளே போனோம். இப்போ எங்களை தொகுப்பூதியமாக்கி தினக்கூலி சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சிறப்பு காலமர ஊதியம் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுவரை கொடுக்கவே இல்லை. 15 வருஷம் ஆச்சு. எந்த ஒரு வருமானமும் எந்த இதுவுமே செய்யலை. பஞ்சாயத்தில் என்ன இருந்தோமோ அப்படி தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் 2 நேரம் வேலை நாங்கள் பஞ்சாயத்தில் ஒரே நேரம் தான் வேலை பார்த்தோம். இங்கே 2 நேரம் வேலை பார்த்துட்டு எங்களை தினக்கூலி மாதிரி வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எங்களுடைய இது சிறப்பு காலமர ஊதியம் நாங்கள் வாங்கினதையும் கொடுக்கணும். இப்போ காலமர ஊதியம் உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவும் கொடுக்கணும். 2ஐயும் கொடுத்தா தான் நாங்கள் இது பண்ணுவோம்னா நாங்கள் இப்போ ஹைகோர்ட்டில் பிச்சை எடுக்கும் போராட்டம் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாங்கள் 10 நாள் கெடு வச்சுருக்கோம். 10 நாளைக்கு அவங்க செய்யலைன்னா நாங்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தை ஹைகோர்ட்டில் நடத்துறதாக முடிவு பண்ணிட்டோம். கார்பரேஷன் கொடுத்துருக்கோம். 15 வருஷமா கார்பரேஷனில் கொடுத்துருக்கோம். இங்கே 20 தடவை கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் எதுவுமே இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவை அவங்க அமுல்படுத்தவே மாட்டேன்றாங்க. மாவட்ட ஆட்சி என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்க? அவங்க எங்களை பெர்மனண்ட் ஆக்க சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. அதை அவங்க ஏற்றுக்கிற மாட்டேன்றாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரோட உத்தரவை அவங்க ஏற்றுக்கிறவே மாட்டேன்றாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் மொத்தம் 50 உத்தரவு போட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவை அவங்க ஏற்றுக்கிறவே இல்லை. மாநகராட்சி நாங்கள் 15 வருஷமா அதே நிலையில தான் இருக்கோம். எங்களுடைய வறுமை ரொம்ப ஆகாம மொத்தம் வேலை பார்க்குறவங்க நாங்கள் 244 பேர். இப்போ பாதி பேர் இறந்துருக்காங்க. ஒரு 50 பேர் வரைக்கும். சொல்லுங்க. இல்லை நீங்கள் பேசுங்க. மொத்தம் 244 பேர் உள்ள வேலைக்கு போனோம். இப்போ இறந்தவங்க போனது போக 185 பேர் இருக்கோம். இந்த 185 பேரையும் 3 பிரிவாக வச்சுருக்காங்க. ஒன்று, நாங்கள் சிறப்பு காலமர ஊதியம் வாங்கினோம். அந்த அடிப்படைக்கும் கொண்டு போகலை. தொகுப்பூதியருக்கு அந்த அடிப்படைக்கும் கொண்டு போகலை. ஆக மொத்தம் தினக்கூலி சம்பளம் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இது 15 வருஷமாக இது நடக்குது. நாங்கள் 15 வருஷமாக 1008 மனு கொடுத்தாச்சு. மாவட்ட ஆட்சித்தலைவர் எத்தனையோ உத்தரவு போட்டுட்டாங்க. போட்டும் இதுவரை கொடுக்கவே இல்லை. மணிவேல், என் பேர் மணிவேல், மதுரை மாவட்ட தலைவர்.